சார் கொரியர். ப்ரோ என்ன பண்ணுறீங்க? எடிட்டா? வாங்க உள்ளே வாங்க. நண்பர்களே ஒரு பார்சல் வந்திருக்கு, அன்பாக்ஸ் பண்ணுங்க. மதுரைக்காரனுக்கு கையே கத்தி விரலே வீச்சுங்க. இதே மாதிரி தான் அவர் கையிலையும் அறுத்துக்கிட்டாரு. லவ் ஃபெயிலியர். எனக்காக 14 தடவை அறுத்துக்கிட்டாண்டி. எது கைய? அட பாவி, சிறப்பான ஆல்ரெடி. இந்த பாக்ஸை மாற்ற மாட்டாங்களேப்பா. iQOO Z6 Pro எத்தனை ஜிபி வேரியன்ட்? 8GB 128GB இன்டர்னல் வேரியன்ட். நல்லா இருக்குங்க. கேமரா மாடல் பெருசாக இருக்கே. எப்பயும் போல தான். சார்ஜர், கேபிள் ஏன்னா இந்த இதில் வந்து 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த அடாப்டர் வந்து உள்ளே கொடுக்குறாங்க இல்லையா. அண்டர் 20,000 நினைக்கிறேன். இன்னும் ப்ரைஸ் தெரில. இந்த ரேஞ்சிலே சார்ஜர் கொடுக்குறாங்க. சில பிராண்ட்லாம் உள்ள சார்ஜர்லாம் கொடுக்காம இந்த பாக்ஸ் சைஸே இப்படி வச்சுருப்பாங்க. இந்த டிசைனை பார்த்தோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 10 Proல இருந்துச்சுல பேக்கில். ஓ 60-70,000 ரூபா ஃபோனில் இருக்க பேக்கே இதில் கொடுத்துருக்காங்களா? டெக்ஸ்சர் சொல்லு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாமல் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு. மெதுவாக ப்ரோ, ட்ரைபாட் உடஞ்சிட போகுது. அவர் யாஷ் ஃபேனுங்க, அப்படித்தான். தம்பிலாம் அழுதுட்டேன். அழுதியா? ஹீரோயினை கொண்டு என்னமாடா நீ? ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ப்ரோ தோணுது? ஃபோனுன்னு தோணுது. சின்னதா ஹேண்டியா இருக்கு. கேமரா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு. டிசைன் மட்டும் தான் ப்ரோ அப்படி இருக்கும். iQOO Z5 ஒரு வீடியோ எடிட் பண்ணிங்க இருக்கா? அந்த ஃபோனில் இருக்க அதே கேமரா தான். 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகா பிக்சல் மேக்ரோ. செல்ஃபியும் அதே 16 மெகா பிக்சல். டிசைன் மட்டும்தான் வேறு. டிசைன் மட்டும் வேறு. பிளாஸ்டிக் தான் போல். தம்பி உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கா? கையில் வாங்குறதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கு. OnePlus கொடுத்துட்டு இதை வச்சுக்க. இல்லை OnePlus நல்லா இருக்குங்களா? டிஸ்பிளேலாம் அவ்வளோதான். டிஸ்பிளே நல்லா இருக்கா? டிஸ்பிளேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் லைட்டாக சேஞ்ச் என்னன்னா 6 இன்ச் டிஸ்பிளேயில் AMOLED ஸ்க்ரீனு 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு. இந்த ஸ்க்ரீனோட டிஸ்பிளே பிரைட்னஸ் இருக்குல்ல, ஐஃபோனோட சூப்பராக இருக்குமா. iPhone 13 Pro வந்து 1000 nits, இது வந்து 1300 nits. Both can reach a maximum. ஓகே, மேக்ஸிமம் வந்து 1200. HDR பார்க்குறோம் அப்படின்னா. இருந்தாலும் தாண்டி இருந்தேன். அடுத்த வருஷம் நல்லா கொண்டு வந்துடுவாங்க. அடுத்த வருஷம் நல்லா கொண்டு வந்துருவாங்களா? ஏன்டா நீயா ஓனரு? சேல்ஸ்மேன் நீ. ஓகே, லெட்ஸ் வெல்கம் அவர் சீஃப் கெஸ்ட் ராஜேஷ். அதாவது iQOO Z6 Pro வந்து இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாரும் நாங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம் சரியா. ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் சொன்னோம். கேமரா எப்படி இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறப்ப? என் ஃபோனை பார்த்த மாதிரி இருக்கு. ரெனோ 7 இப்படி தானே இருக்கும். கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஓ இதுக்குள்ளே ரெண்டு கேமரா. அது ஒரு கேமரா வச்சுருக்காங்களா? புது டிசைன். எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 190 கிராம் கிட்ட ஒரு ஃபோனில் 4700 mAh பேட்டரி, அதையும் வந்து ஒரு மாதிரி காம்பாக்டாக கையில் பிடிக்கிற மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பாட்டு போட்டு ராஜேஷ் இப்போ ஒரு டான்ஸை போடுவார். மெஹபூபா போட்டால் ஆடுவியாயா? 2 ஃபிகரை கொடுத்தா. ஃபிகரை சிங்கிள் ஸ்பீக்கர் தான் போல. சவுண்ட் வந்து ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ கொடுத்துருந்துருக்கலாம். ஆக்ஸ் கேபிள் போடலாமா ப்ரோ? இல்லை ப்ரோ, அதெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. எப்பயே ப்ரோ எப்பவுமே இது கொடுப்பாங்கல்ல, ஹெட்ஃபோன் கொடுப்பாங்க. கன்வெர்ட்டரா? ஹெட்ஃபோன் அது இவங்களோட அப்பா பிராண்டு. அப்பா பிராண்ட் விவோவா? விவோ. நான் இன்னும் நானே எங்க அம்மாளுக்கு தான் பிறந்தேன். நான் என்ன கூத்தியாளுக்கு பிறந்தேன்? ஆமாடா, நீ கூத்தியாளுக்கு தான் பிறந்தேன். ப்ராசஸர் வந்து Snapdragon 778G. Z5ல பார்த்துருப்போம்ல, அதே ப்ராசஸர் தான். நல்ல ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். அது என்ன 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இது கம்மியாக வருமா என்னன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். எல்லாம் ஒரே மாதிரினா அந்த ஒரு ஃபோனே போதும் இல்லை, இதுக்கு இன்னொரு லைட்டாக வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து 7-8 மாதம் ஆச்சு. ஸோ AMOLED டிஸ்பிளே தான் இப்போ ட்ரெண்ட் இல்லையா, அதுக்கேற்றாப்புல AMOLED டிஸ்பிளே அப்கிரேட். சைட் மவுண்டோ. ஆமாம், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக இருக்கட்டும். 4700 mAh பேட்டரி கொடுத்து 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அடாப்டர் உள்ளே பார்த்தோம் இல்லையா, அடாப்டரும் உள்ளே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அப்கிரேட். தம்பி இதை வாசி வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தியா? டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. இந்த பாக்ஸ் மட்டும் மாறவே மாட்டேங்குது. அதான் மாற மாட்டேங்குது. அதை தான் நான் பார்த்தேன். என்ன பாக்ஸ் மட்டும் மாற மாட்டேங்குது அப்படின்னு.
கேமராவோட இது பாருங்க யூஐ. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த நம்ம iQOO 9 Pro BMW எடிஷன் அதே மாதிரி. நான் நினச்சேன் இவங்க என்னமோ அந்த BMW எடிஷனுக்காக இந்த யூஐ கொண்டு வந்திருக்காங்கன்னு. காமனாகவே எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க போல ப்ரோ. ஒரு சேஞ்ச் காட்டியிருக்காங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இதுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கா? என்ன கேட்ட? சர்வீஸ் சென்டர் இருக்கா? சர்வீஸ் சென்டர் இருக்குது, ஆனால் iQOOக்குன்னு தனியாக கிடையாது. விவோட சர்வீஸ் சென்டர் ஒரு 650க்கு மேலே இருக்குது. ஸோ அதில் எல்லாத்துலேயும் iQOO சேர்த்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி இப்போ வந்து iQOOக்குன்னு தனி கம்யூனிட்டி வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். ஸோ இது ரிலேட்டடாக பிடிச்சவங்க எல்லாமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட்டு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட சில பேருக்கு கிடைக்கும். ஸோ அது இந்த ஃபோன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா. இது மட்டும் இல்லை, iQOO Z44 வாட்ஸ்ன்னு இன்னொரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோனு நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா அதையும் ஃபன் பாக்ஸ் பண்ணணும். பண்ணிட்டா போச்சு. அன்பாக்சிங் பண்ணலாம், ஆனால் அது ஃபன்னாக இருக்கும். நைஸ் கொஸ்டின். அதுக்கு நான் எங்கே போகுது? ஸோ எனிவே Z6 ப்ரோவோட எங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, ஒர்த்தாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கம்பேரிசன் டீட்டெயில் ரிவ்யூவில் சீக்கிரமே பார்க்கலாம். வீடியோ முடிச்சுக்கலாமா? டாட்டா, பை 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 பை.